மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் காவி முத்துராஜ். நடிகர் பிரகாஷ்ராஜ் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக தரக்குறைவாக விமர்சித்து வருகின்றார். 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிரதமரை டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்து விமர்சித்திருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய 100ஆண்டு புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்துவிட்டு அருகில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவையும் அமர்த்தி கொண்டு தரம் தாழ்ந்து விமர்சித்திருக்கின்றார். இப்படி தொடர்ச்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவர் விமர்சிக்கிறது, அவர் மேலே இவ்வளோ வன்மம் கக்குறது, ஏன் இப்படி காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கார் அப்படின்னு நம்ம ஏன் அப்படின்னு பார்க்க போனோம்னா, பிரதமர் அவர்கள் தன்னை எப்போதுமே ஒரு ஹிந்துவாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதை கிறிஸ்தவரான பிரகாஷ்ராஜ் அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அந்த ஒன்று தான் அவர் மேலே வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியை இவர் தொடர்ச்சியாக கக்கி கொண்டிருக்கின்றார். காங்கிரஸ் ஆட்சி காலத்துலலாம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யாரும் போராளியாக மாறுவதில்லை. ஏங்க பிரகாஷ்ராஜ் அவர்களே, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. சாபர் சாதிக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை கடத்தினார். இதனால தமிழ் சமூகம், தமிழ் மாணவர்கள், இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கியா? அன்னைக்கு நீ வீட்டில் வாயை பொத்திக்கிட்டு படுத்து தூங்கலையா? பிரதமரை விமர்சனம் பண்ணுங்க, நாங்கள் அதில் தலையில். ஆனால் மரியாதையாக விமர்சனம் செய்து பழகுங்கள். மரியாதை வார்த்தை. அவர் இவ்வளோ பெரிய பாரத தேசத்தை ஆளக்கூடியவர். அந்த பிரதமர் என்ற பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதை செய்யுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திமுக அரசு, தமிழக அரசு இங்கே யாராவது முகநூல்லையோ இல்லை எக்ஸ்தலத்துலையோ எதையாவது ஒரு ட்வீட்டையோ எதையோ போட்டுட்டோம்னா, இவங்க உடனே பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக கதவை தட்டி கைது பண்ணிட்டு போயிடுது. அகமதாபாத்தில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, அப்படியே அள்ளிட்டு போயிடுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறாரு, எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இல்லை. நடிகர்களே, நீங்கள் திரைத்துறையில் நடித்து பிரபலமாக இருக்கீங்க. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுங்க. தமிழ் சமூகம் போதையினால் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் பெங்களூரில் போட்டியிட்டு பாரதிய ஜனதா வேட்பாளர்கிட்ட ரொம்ப டெபாசிட்டிலேருந்து தோற்று போயிட்டீங்க. அந்த வன்மத்தையும் வச்சுக்கிறீங்க. மோடி அவர்களை தொடர்ச்சியாக எதிர்க்கிறது ஒன்று தான் கண்மூடித்தனமாக இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. மரியாதை கொடுத்து பழகுங்க பிரகாஷ்ராஜ் அவர்களே.